ஆண்டவரே, அது மருத்துவமனைக்கு போக வேண்டாம், அது வட்டிக்காரங்களிடத்துல போக வேண்டாம், அது நாலா பக்கமும் செலவு செய்யப்பட வேண்டாம். சொல்லுங்க ஆமென். எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களுடைய கைகளை கர்த்தர் ஆமென், எங்களுடைய கைகளை பத்திரப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவதற்கு பணத்தை கொடுக்கும் போது கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க பணத்தை கொடுத்ததோட விட்டுறக்கூடாது, அதனுடைய மிச்சம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கேட்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்ப வேண்டும் என்றாலும் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு பசிச்சுன்னா இன்னைக்கு சாப்பாடை ஆண்டவர் கொடுக்க நல்லவர். அடுத்த நேரத்திற்கு பசிச்சுன்னா அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ள கர்த்தர். ஆனா 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கர்த்தர் போஷித்துட்டு சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மீதமான துணிக்கைகளை எங்க சேர்க்க சொல்றாரு. அப்படியே ஆண்டவர் அந்த கூடைகளிலே அவர்கள் மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள். அப்ப அந்த 12 பேருடைய கையிலையும் கர்த்தர் மிச்சத்தை கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது, இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு இடையில மிச்சத்தை நம்ம பொறுக்கி என்ன பண்ண போறோம், தூக்கி போடுறா. அடுத்த நிமிஷம் ஆண்டவரிடத்துல கேட்டா இனியும் வானத்தை திறந்து நமக்கு தரப்போறாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேஸ்ட் பண்ணாத. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே சிலர் அவங்களுக்கு ஒரு 8 ரூபாய் தேவைப்படுதுன்னு வைங்களேன். அப்போ 8 ரூபாய் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நிறைய பேருடைய கையில சில்லறை 8 ரூபாவா இருக்காது. நம்ம எத்தனை ரூபாவா கொடுப்போம் சொல்லுங்களேன்? ஒரு 10 ரூபாவா கையில கொடுப்போம். சிலர் 50 ரூபாவா கையில கொடுப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை அந்த 8 ரூபாய் செலவு பண்ணிட்டு திரும்பி வந்துச்சுன்னு வைங்களேன், நிறைய பேர் அந்த 2 ரூபாவை என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன்? நிறைய பேர் அந்த 2 ரூபாவை கேட்க மாட்டாங்க. அந்த 2 ரூபாவை என்னத்தை சொல்லி நம்ம கேட்கறது? அது 2 ரூபாவா ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ நான் நம்புறேன், அந்த பிள்ளைக்கு கொண்டு போகிற பணத்தை மிச்சம் நம்ம கொண்டு வரோன்ற